அன்பிற்குரிய சகோதரர்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் சார்பாக நாம் ஷிர்க் ஒழிப்பு மாநாட்டை அறிவித்திருக்கிறோம். தௌஹீத் என்று சொன்னால் ஓரிரை கொள்கை, அதுக்கு எதிரானது ஷிர்க். அப்ப இந்த ஜமாஅத்து ஷிர்க்கை ஒழிச்சாதான் தௌஹீத் நிலைநாட்ட முடியும் என்கிற அடிப்படையில் இந்த ஷிர்க் ஒழிப்பு மாநாடு என்பது நம்ம ஜமாஅத்தினுடைய உயிர் நாடியான ஒரு கொள்கையாக இருக்கிறது. இந்த ஷிர்க்கை எதற்காக ஒழிக்க வேண்டும்? மனிதன் செய்கிற பாவங்களிலேயே மிக பெரிய பாவமாக அல்லாஹ்விடத்திலே கருதப்படுவது இந்த ஷிர்க் தான். அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிற இந்த செயல் தான். எந்த அளவுக்கு பெரிய பாவம் என்று சொன்னால் அந்த பாவத்திற்கு தண்டனை கிடைப்பதோடு நின்று விடாது. இணை கற்பித்தால் அவங்களுடைய தொழுகை பாழாகிவிடும், நன்மை கிடைக்காது. அவங்களுடைய நோன்பு பாழாகிவிடும், ஜகாத், ஹஜ்ஜி போன்ற வணக்கங்கள் எல்லாம் பாழாகி போய்விடும். பொருளாதாரத்தை கொண்டு அவன் செய்திருக்கிற அறப்பணிகள் எல்லாமே பாழாகிவிடும். அப்போ ஒரு மனிதன் செய்கிற எல்லா நல்லறங்களையும் எது அழித்து நாசமாக்குமோ அப்படிப்பட்ட ஒரு விஷ கிருமி தான் இந்த ஷிர்க் என்ற இணை வைத்தல். அல்லாஹ் திருமறையில் சொல்கிறான், வலவ் அஷ்ரகு லஹபித அன்ஹும் மா கானூ யஅமலூன். இவர்கள் இணை கற்பிப்பார்கள் என்று சொன்னால் இவர்கள் செய்த நல்லறங்கள் எல்லாம் அழிந்துவிடும். இது யாரை பற்றி சொல்றான்? நபியே, உமக்கும் இதை அறிவிக்கிறோம், உமக்கு முன்னர் அனுப்பப்பட்ட நபிமார்களுக்கும் அறிவித்திருக்கிறோம். என்ன அறிவித்தோம் என்று சொன்னால், லைன் அஷ்ரக்த லயஹபத்தன் அமலுக, நீ இணை கற்பித்தால் உன்னுடைய நல்லறம் எல்லாம் நாசமாகிவிடும். இறை தூதர்கள் என்கிற ஒரு உயர்ந்த தகுதியை படைத்தவர்களாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டால் இல்லாமலும் போய்விடும். அழிஞ்சு போயிடுச்சா? அழிஞ்சு போனதுக்கு அப்புறம் மறுமையில போய் நிக்கிறோம் வைங்க, அப்ப என்ன நிலைமை ஆகும் என்று சொன்னால், யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டாரோ ஃபகத் ஹர்ரம் அல்லாஹு அலைஹில் ஜன்னா, சொர்க்கத்தை அவருக்கு அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான். முஸ்லிமாக இருந்து கொண்டு நம்ம சமுதாய மக்கள் இணை கற்பிக்கிறார்கள். வமா யூமின் அக்ஸருஹும் பில்லாஹி இல்லா ஹும் முஷ்ரிகூன். அவங்க அதிகமான பேர்கள் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பவர்களாக இருந்து கொண்டே ஈமான் கொள்கிறார்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஈமானோட ஷிர்க் கலந்து இருக்குமையானால் அவங்க இணை கற்பித்தவர்கள்ங்கிற பட்டியலில் வருவாங்களே தவிர ஈமான் கொண்டவர்கள், நம்பிக்கை கொண்டவர்கள்ங்கிற லிஸ்ட்ல வரவே மாட்டார்கள். அப்ப இதனாலதான் நம்முடைய முதல் முக்கியமான ஒரு அஜெண்டாவாக இணை கற்பித்தலை ஒழிக்க வேண்டும், ஷிர்க்கை ஒழிக்க வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாட்டை தௌஹீத் ஜமாஅத் எடுத்தது. ஷிர்க் ஒழிப்புக்காக எதுக்கு மாநாடு நடத்த வேண்டும் என்று கேட்டால் ஒரு காரணம் தானே மெசேஜ் போய் சேரும். இடஒதுக்கீடு ஒரு காரணத்தை வச்சு தானே அந்த நாட்டில் நமக்கு என்ன நடக்கிறது, கொடுமைகள் என்னெல்லாம் மக்களுக்கு விளக்க முடியுது. அந்த மாதிரி ஒரு கோரிக்கையை வைத்துக் கொண்டு ஒரு அஜெண்டாவை எடுத்துக்கொண்டு போகும் பொழுது மெசேஜ் ஈஸியா வைக்கலாம். ஷிர்க் ஒழிப்பு மாநாடு நடத்துறாங்க, அதுவும் போயிரு, ஏன் நடத்துறாங்க, என்ன நோக்கம், எதுக்காக ஷிர்க்கை ஒழிக்கணும் என்கிற செய்திகள் எல்லாம் இன்னைக்கு போய்கொண்டே இருக்கும். அதற்காக நீங்கள் எல்லாம் ஒத்துழைப்பு செய்ய வேண்டும். நீங்கள் வருவதற்கு முயற்சி பண்ண வேண்டும், உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு சொல்ல வேண்டும். வேறு கருத்தில் உள்ளவர்களை கூட வந்து பாருப்பா, நாங்க என்ன சொல்றோம் கேளுப்பான்னு சொல்ல வேண்டும். உங்களுடைய சொந்தம் பந்தம் குடும்பத்தாருக்கெல்லாம் இந்த செய்தியை பாஸ் பண்ண வேண்டும். நீங்களும் இந்த ஷிர்க்குக்கு எதிரான கருத்துக்களை எல்லாம் உங்கள்கிட்ட கொண்டு சேர்க்க வேண்டும். எல்லோரும் அந்த மாநாட்டுக்கு வந்து ஆக வேண்டும் என்று நீங்கள் வற்புறுத்த வேண்டும். மற்ற மாநாடுகளை போல 2 நாள் வைத்து ரொம்ப சிரமப்பட்டு பல ஏற்பாடுகள் செய்ய முடியாமல் மக்கள் ஒரு விரக்தி அடைந்த நிலை வரக்கூடாது என்பதற்காக வேண்டி சின்ன குறுகிய டயத்திற்குள்ள நடத்தக்கூடிய மாநாடாக இருக்கிறது. இது சிரமமாக இருக்காது, ஈஸியான முறையிலான ஒரு மாநாடாக ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். ஷிர்க்கை சரியான முறையில் புரிந்து அதை விட்டு விலகக்கூடிய வகையில் மெசேஜ்கள் தரப்படும். அப்படி அதை பெற்று நன்மை பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.